ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் உரையும் காவியம் இறைவன் உரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் அனைக்கும் இறைவன் மொழியா ஆலயமணியே அவர் புகழா அனைக்கும் இறைவன் மொழியா வீரமை அன்பின் ரசனமா வீரமை அன்பின் ரசனமா ரசனம் ரசனம் ரசனமா ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் உரையும் காவியம் இறைவன் உரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்புக்குரியவர்களே, இன்று நமது தாயாம் திரு அவையானது கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய வாசகங்களுள் கன்னிமரியாவை போல நாமும் குற்றமற்றவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் வாழ அழைப்பு விடுக்கின்றது. முதல் வாசகமானது நமது முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் முதல் தற்கால மனிதர்கள் வரை அனைவரும் ஏமாளியாகவும் ஏமாற்றுபவர்களாகவும் குற்றம் செய்பவர்களாகவும் வாழ்ந்து வருகின்றோம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இரண்டாம் வாசகமானது நாம் கருவில் உருவாகும் முன்னரே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், அவராலேயே வழிநடத்தப்படுகின்றோம், அவரது திட்டத்தின்படியே வாழ்ந்து வருகின்றோம் என்பதை எளிமையாக எடுத்து காட்டுகிறது. நற்செய்தி வாசகமானது அன்னை மரியா பிறப்பிலிருந்தே மாசற்றவர் பாவமற்றவர் என்பதையும் அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார் என்பதையும் எடுத்து காட்டுகிறது. மனிதர்களாகிய நாம் ஆதி பெற்றோரின் பாவத்தால் பிறக்கும் போதே பிறப்பு வழி பாவத்தோடு பிறந்து திருமுழுக்கினால் கழுவப்பட்டு தூய்மைப்படுத்தப்படுகின்றோம். பின்னர் நமது சொல்லாலும் செயலாலும் சிந்தனைகளாலும் நன்மைகள் செய்ய தவறி குற்றம் செய்கின்றோம். அத்தகைய நிலையை கடந்து வரவும் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டியும் குற்றமற்ற இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கையை வாழவும் கல்லூரியின் 2ஆம் பருவ தொடக்க நாளில் இங்கு பணிபுரியும் பேராசிரிய பெருமக்களின் உடல் நலனுக்காகவும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளின் உடல் நலனுக்காகவும் அவர்களது பெற்றோரை ஆசிர்வதிக்கவும் கல்லூரிக்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து செயல்படும் செயலர் தந்தைக்காகவும் முதல்வர் தந்தைக்காகவும் இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல்நலனை கொடுக்கவும் கல்லூரியின் பொருட்டு எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் இறைவனின் அருளால் வெற்றியடையவும் கல்லூரி வளர்ச்சி அடையவும் பொருளிலும் பொருளாதாரத்திலும் இறைவன் உதவி செய்து சிறப்பாக இன்றைய பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று நடத்தும் அருள் தந்தையர்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். அன்பார்ந்த பேராசிரியர்களே, மாணவ செல்வங்களே, அமல உற்பவ பெருவிழா நாளில் நாம் நம்முடைய கல்லூரியினுடைய இந்த ஆண்டின் 2ஆம் பருவத்தை தொடங்குகின்றோம். நம்முடைய வாழ்வும் நம்முடைய படிப்பும்
நம்முடைய தாயை போல அமல உறுப்பவையை போல நாம் மாசற்றவர்களாய் வாழ்ந்து நாம் எதிர்கொள்ளுகின்ற இந்த உயர்கல்வி இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு நிலையாக மாற அன்னை மரியாளின் வழியாகவும் சிறப்பாக நம்முடைய பாதுகாவலர் பேதுரு வழியாகவும் இந்த பலியை நாம் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். சகமபா நீ பிரேமபர சாணித நீலமபா சகமபா உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் சுமரியே தந்தை திருமகனே, சாரிசா இதனின் சாசாதி நிதவ உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீர். ஆமென். 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 மன்றாடுவோமாக.
இறைவா, புனித கன்னிமரியாவின் அமலவருப்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம் திருமகனுடைய இறப்பின் முன் விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்த நீ அவரது பரிந்துரையால் எங்கள் கல்லூரியையும் பேராசிரியர்களையும் மாணவ செல்வங்களையும் தூய்மையடைய செய்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 9-15 முடிய மற்றும் 20. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கருவிழா
இந்த அரிய பெரிய செயலெல்லாம் இறைவன் பாடுமே. உலகமே என் ஆன்மா இறைவன் புகழை பாடி வருகின்றது. சிதறியோட செய்கிறார் சிதறியோட செய்கிறார் இரக்கம் பெருக்கம் இறைவன் கவி அவரிலஞ்சும் மனிதர்க்கே. இரக்கம் பெருக்கம் இறைவன் கவி அவரிலஞ்சும் மனிதர்க்கே. இனி உறவின் நிறைவும் அவரின் துணையும் வழியே வாழ்வே வாழுமே. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி வருகின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி வருகின்றது. எங்கள் மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது. என்றும் பெருமை தருகின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி வருகின்றது. இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3-6 மற்றும் 11-12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தை கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்து ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்து மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதா அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டப்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தினால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாக அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளின் மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah, hallelujah, hallelujah.
ஆண்டவரும் உடன் இருக்கின்றார். ஆசி பெற்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சிமக்கே. இயல் 1 இறை வாக்கியங்கள் 26 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தவராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவியார் உம்மீது வருவார், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியாம், நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த பேராசிரியர்களே, மாணவ செல்வங்களே, நம்முடைய செயலர் தந்தையை அவர்களின் பெயராலும் என் பெயராலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமலவருப்பவ அன்னையினுடைய பெருவிழா வாழ்த்துக்கள். இந்த நாள், இந்த நேரம் ஆண்டருடைய கருணையின் நேரம், இரக்கத்தின் நேரம். இதைத்தான் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு அருமையாக சொல்கிறார். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடுவோம். கண்களை மூடி நாம் தொடங்கி இருக்கிற இந்த 2ஆம் பருவம், இந்த ஆண்டின் கல்லூரியினுடைய 2ஆம் பருவம் நமக்கு ஆசையாய் மாற கொஞ்சம் நேரம் உட்காருவோம். கொஞ்சம் உட்கார்ந்து கண்களை மூடுவோம். கண்களை மூடி இந்த 2ஆம் பருவத்தில் நீங்கள் படிக்கிற படிப்பு, உங்களுடைய வாழ்க்கை, இவை அனைத்தையும் ஆண்டவர் மாதா வழியாகவும் நம் ஆண்டவர் இயேசு வழியாகவும் நீங்கள் கருணையை, இரக்கத்தை, அவருடைய ஆசிரை பெற இப்பொழுது மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம். கொஞ்சம் கண்களை மூடி இறை பிரசனத்தை உணர்வோம். ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் மீதும் இந்த கல்லூரியின் மீதும் ஆண்டவரே, சிறப்பாக பேராசிரியர்கள் மீதும் உமது பிரசன்னம் தங்கும்படியாய். அன்று அன்னை மரியாளின் மீது உம் பிரசன்னம் வந்து இறங்கிய போது அவரை அமல உறுப்பவையாக நீர் தோன்ற செய்தீர். மாதா வழியாக இந்த உலகத்திற்கு மீட்பை வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, இந்த அரியலூர் மாவட்டத்தில் எங்கள் கல்லூரி வழியாக வாலிப பிள்ளைகள்
அறிவின் ஒளியை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இறை பிரசன்னம் எப்போதும் நமக்கு கிடைக்க அன்னை மரியின் பரிந்துரை நமக்கு கிடைக்க பெறுவதாக. கண்களை திறப்போம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, பேராசிரியர்களே, ஒவ்வொரு வாழ்வின் தொடக்கமும் ஆண்டுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. சமீபத்திலே தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் ஏற்றினார்கள். கார்த்திகை தீபம் நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும் தீபம் ஏற்றினார்கள். அப்போ ஒரு வாலிப பிள்ளை, அவனுடைய தீபமே வேற தீபம். அவன் உடனே வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறான், ஒளியிலே தெரிவது தேவதையா. அவனுக்கு அவனுடைய சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். அப்போ அவன் என்ன பண்றான், தனக்கு பிடித்த ஒரு காதலிக்கு ஃபோன் பண்ணி 7 மணிக்கு தயவு செய்து வீடியோ கால் பண்ணு, 7 மணிக்கு தயவு செய்து வீடியோ கால் பண்ணு. ஏண்டா, எதுக்குடா? இல்ல இன்னைக்கு கார்த்திகை தீபம், நான் தீபம் ஏத்தலான்னு பாக்குறேன். அதுக்கு ஏன் என்ன வீடியோ கால் பண்ண சொல்ற? என்கிட்ட லைட்டர் இல்ல, என்கிட்ட வத்தி பெட்டியும் இல்ல, நீ பார்த்தா போதும் எல்லாம் பத்திக்கும் இல்லையா, அதனாலதான் நான் தீபத்தை வைக்கிறேன், நீ பாரு பத்திக்கும் அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. இன்னைக்கு இந்த வாலிப வயசுல எவ்வளவு சொன்னாலும் நாம் சிந்திப்பதுதான் நமக்கு சரியாக தோன்றும், நாம் நினைப்பதுதான் நமக்கு சரியாக தோன்றும். இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான பெண்கள் இருந்தார்கள், கோடிக்கணக்கான மனிதர்கள் இருந்தார்கள். எல்லோரையும் கடவுள் தான் படைக்கிறார், எல்லாரையும் கடவுள் தான் படைக்கிறார். கடவுள் படைத்து இந்த உலகத்தை கொடுக்கிறார். கடவுள் எல்லாரையும் அழகாகத்தான் படைக்கிறார். இந்த உலகத்திலே பிறக்கிற எல்லாருமே அழகு அழகு அழகு, அவ்வளவு அழகு. எனவே தான் தத்துவ பாடலிலே நாம் பாடுகிறோம், இந்த மண்ணில் பிறக்கையிலே எல்லா குழந்தையும் அவ்வளவு அழகு, எல்லாருமே அருமை, எல்லாருமே அழகு. எல்லாருமே பிறக்கிற போது எந்த மாசும் எந்த மருவம் இன்றி நாம் எல்லாரும் பிறக்கிறோம். ஆனால் வளர வளர, நாட்கள் செல்ல செல்ல நமக்கு நிறைய அறிவு வருகிறது, நிறைய சிந்தனைகள் வருகிறது. ஒரு சில நேரத்தில் நல்லதை கற்கிறோம், சில நேரத்தில் தீமையையும் நாம் கற்கிறோம். ஆக இப்படி வளர்கிற போது நாம் நிறைய தவறுகளையும் நாம் செய்கிறோம், நல்ல காரியங்களையும் செய்கின்றோம். ஆனால் மனிதன் உண்மையிலேயே நல்லவன் தான், மனித பிறப்பு உண்மையிலேயே நல்ல பிறப்பு தான். ஆனால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் முதல் மனிதனை படைக்கிறார், ஆதாமை படைக்கிறார், ஏவாளை படைக்கிறார், அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், அழகை கொடுக்கிறார், அந்தஸ்தை கொடுக்கிறார். இப்படி முதல் மனிதனை, முதல் மகளை படைத்த ஆண்டவர் அவர்களுக்கு எல்லா உரிமையையும் கொடுக்கிறார், சுதந்திரத்தை கொடுக்கிறார். ஆனால் என்ன நடந்தது? அவர்கள் நல்லதை தேடி போனார்களா? இல்லை, அவர்கள் தீமையை தேடி போகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த வாலிப வயசு நல்லதை தேடுவதை விட தீமையைத்தான் தேட தூண்டும். அதுதான் இந்த உலகம். நல்லது செஞ்சீங்கன்னா உடனே கூடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டே மச்சான், உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும், நம்மளை பத்தி ஊருக்கே தெரியும், டேய் ரொம்பலாம் நடிக்காதடா, ரொம்பலாம் சீன் போடாத, ரொம்ப சீன் போடாத, இப்படிலாம் சொல்லுவான். அதுதான் உலகம், அதுதான் உலகம். இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் இன்னைக்கு 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் அருமையாக சொல்லுவார், கடவுளுடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய விருப்பம் என்ன. நம்ம எல்லாருக்கும் ஒரு திட்டம் உண்டு, ஆனால் கடவுளுடைய திட்டம் என்ன, கடவுளுடைய விருப்பம் என்ன என்று பார்க்கிற போது இந்த உலகத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் தூய்மையாய் இருக்க வேண்டும், நாம் எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் உங்களையும் என்னையும் அந்த தூய்மையில் தான் படைத்தார். அதைத்தான் பேதுரு அருமையாக சொல்லுவார். நம்ம எல்லாரும் பேதுரு கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறோம். பேதுரு எழுதிய முதல் திருமுகம்
முதல் அதிகாரத்திலே பேதுரு சொல்லுவார், உங்களை படைத்த கடவுள் பரிசுத்தர். உங்களை படைத்த கடவுள் பரிசுத்தர். இதைத்தான் எல்லா மதமும் சொல்லுகிறது, இதைத்தான் எல்லா வேதமும் சொல்கிறது. கடவுள் என்றாலே பரிசுத்தர், கடவுள் என்றாலே பரிசுத்தர். அப்ப கடவுள் என்பவர் இருளை அழிப்பவர், இருளை அழித்து ஒளியை கொடுப்பவர். அப்ப கடவுள் ஒவ்வொரு மனுஷனையும் அதுக்கு தான் படைக்கிறார். இந்த உலகத்திலே இருளை அழித்து அவன் ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி படைக்கிறார். ஆனால் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆனால் சாத்தான் ஏமாற்றுகிறது. முதல் பெண், அந்த முதல் ஆண் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அங்கே சாபத்திற்கு இருளுக்கு கடந்து போகிறார்கள். எனவே தான் அன்றே ஆண்டவர் முன்குறித்து வைக்கிறார், ஒரு பெண்ணால் இந்த உலகம் இருளை கண்டது, அழிவை கண்டது, சாபத்தை கண்டது. எந்த பெண்ணால் இந்த உலகத்திற்கு இருள் வந்ததோ, சாபம் வந்ததோ, அதே போல ஒரு பெண் வழியாக இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுப்பேன். ஆண்டவர் தொடக்க நூலிலே இன்றைய முதல் வாசகத்திலே அதைத்தான் நமக்கு சொல்லுகிறார். எசையா புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், எசையா அதை முன்னறிவிக்கிறார். இதோ கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார். இதைத்தான் ரிக் வேதம், இந்திய தேசத்தினுடைய வேதம் சொல்லுகிறது. ஓம் கன்னி சுத்தாய நமக. ஒரு கன்னியிடம் பிறக்கிற மனிதனால் தான் இந்த உலகம் மீட்படையும், இந்த உலகத்திற்கு வெளிச்சம் உண்டாகும். அதைத்தான் ரிக் வேதம் சொல்லுகிறார். ஆக இந்த உலகத்துல எல்லா வேதங்களையும் புரட்டி பார்க்கிற போது கன்னி கருத்தாங்கினாள் என்றால் அது அன்னை மரியாள். அப்படிப்பட்ட அந்த கன்னி எப்படி பிறந்தார்? அமல உற்பவியாக பிறக்கிறார். அதைத்தான் இன்றைய விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த அன்னை மரியாள் எல்லாரையும் போல ஒரு பெண், ஆனால் அவளுடைய தொடக்கம் அமல உற்பவி. எந்த மாசும் இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல், எந்த பாவமும் இல்லாமல் ஆண்டவர் அவரை பிறக்க செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெருவிழா நாளிலே நம்முடைய கல்லூரியினுடைய 2ஆம் பருவத்தை நாம் தொடங்குகின்றோம். இந்த உலக வாழ்க்கை கஷ்டமானது, இந்த உலக வாழ்க்கை போராட்டமானது. அதைத்தான் நாம் எல்லாரும் ஒரு பழைய பாடல்ல பாடுறோம், வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம். இன்னைக்கு இந்த வாலிப வயசுல, இன்னைக்கு நான் வந்துட்டு இருக்கும் போது அரியலூர்ல ஒரு பையன், வாலிப பிள்ளை, டியூக் பைக், அப்படியே பைக்ல ரயில்வே பாலத்துல அப்படியே பறக்கிறார். ரயில்வே பாலத்துல பறக்கும் போது அவருக்கு எல்லாமே அப்படியே ஒரு திரில். இன்னைக்கெல்லாம் ரீல்ஸ், உலகமே ரீல்ஸ் தான், உலகமே ரீல்ஸ் தான். நம்ம பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ், அப்படியே பைக் எடுத்தாலே அப்படியே ஹீரோ ஆயிடுவான். இன்னைக்கு கொஞ்சம் முடி, கொஞ்சம் அழகு வந்தாலே அப்படியே ஹீரோ ஆயிடுவான். இந்த ரயில்வே பாலத்துக்கு மேல போகும்போது ஆள் அப்படியே பறக்க ஆரம்பிச்சுட்டார். அதுக்கப்புறம் அப்படியே இந்த போன், எமன் எப்படி வருவான்? போன் வழியா தான் வருவான். இன்னைக்கு அந்த பையன் போனை எடுத்துட்டு அப்படியே ரீல்ஸ் பண்ணலான்னு பாக்குறாரு. முன்னாடி வந்த லாரி தெரியல, டிஷும் நேரம் அடிச்சு, புளிய மரத்துல அடிச்சு பைக் தலைகீழ புரண்டு போச்சு. ஆளுக்கு பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. எல்லாரும் கூடினார்கள். ஆனால் வாழ வேண்டிய பிள்ளை இன்னைக்கு வாழல. இன்னைக்கு அந்த உயிர் காணாமல் போய்விட்டது. ஒரு செகண்ட் இந்த வாழ்க்கை மாயம். அதைத்தான் திருப்பாடல்ல பைபிள்ல வாசிக்கிறோம். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? மாலை நிழலை போன்றது, வரும் போகும். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? நீர்க்குமிழி போன்றது. யாக்கோபு சொல்லுவா, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? புகை மூட்டத்தை போன்றது. இன்னைக்கு இருக்கிற வாலிப பசங்களாம் நீங்க ஒரு டைலாக் சொல்லுவீங்க, இன்னைக்கு வாழ்க்கை எப்படி? அதெல்லாம் எங்க காலத்து பிள்ளைங்க ஃபாதர். எப்படி பிள்ளைங்க இருக்கிறாங்க? பாசிங் கிளவுட்ஸ், வந்து போகிற மேகத்தை போல வருவாங்க போவாங்க. அப்படித்தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னா அன்னை மரியாளுடைய உற்பவம், அன்னை மரியாளுடைய இந்த உலகத்தில் அவர் உதித்த அவருடைய இந்த தோற்றம் அமல உற்பவம். அன்னை மரியாளை ஆண்டவர் அமல உற்பவியாக இந்த உலகத்திலே ஸ்ரீலங்காவில் அருமையாக சொல்லுவாங்க. இந்த அமல உற்பவியை வெற்றி தாய் என்று சொல்லுவார்கள். வெற்றி தாய், வெற்றி கொடுப்பவள். ஏனென்றால் மரணத்தை, பாவத்தை, இந்த உலகத்தின் இருளை அழிப்பதற்காகவே பிறந்தவள் அன்னை மரியாள். எனவே தான் அந்த மாதா வழியாக நாமும் இந்த உலகத்தின் இருளை அழிக்க முடியும். ஒரு இளம் பெண், ஒரு வாலிப பெண், பைபிள் ட்ரெடிஷன்ல பார்க்கும்போது ஏறக்குறைய 13-14 வயதுதான் இந்த தாய்க்கு, இந்த மாதாவுக்கு. அந்த இளம் வயதில், வாலிப பருவத்தில் கடவுளின் அருளை கண்டடைகின்றார். அதைத்தான் இன்னைக்கு நற்செய்தியில வாசித்தோம். இந்த வாலிப வயசு, இந்த வயசுல தான் நீங்கள் கடவுளின் அருளை காண முடியும்.
இந்த வயசுல, இதுதான் வயசு, சட்டியில இருந்தா தான் ஆப்பையில வரும். இந்த வயசுல கெட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு கெட்டு போகிற வயது இந்த வயது தான், டீனேஜ். இன்னைக்கு சாதிக்க வேண்டிய வயதும் இந்த வயது தான். இந்த வயதுல சாதித்தால் தான் சாதிக்க முடியும், இல்லை என்றால் சாதிக்கவே முடியாது. இந்த வயதில் கற்றுக்கொண்டால் தான் கற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணா அருமையாக சொல்வார், படிப்பு தான் வாழ்க்கையை மாற்றும், படிப்பு தான், அறிவு தான் உலகத்தை மாற்றும். சீராக் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல 22, 23 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த இறைப்பற்று, யாருக்கெல்லாம் இறைப்பற்று இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் கடவுளுடைய ஆசை கிடைக்கும். இந்த வாலிப வயசுல உலக பற்றை கடந்து, இந்த அன்னை மரியாள் மாதா உலகத்தின் பற்றை கடந்து ஆண்டருடைய அருளை கண்டுபிடிக்கிறார், கடவுளை தேடுகிறார். அந்த கடவுளை கண்டதால் தான் அருள் நிறைந்தவள், ஆசி பெற்றவள். அருள் அப்படின்னா கிரேஸ், கிரேஸ் அப்படின்னா ரிஜாய்ஸ், ஆங்கிலத்துல கிரேஸ் அப்படின்னா ரிஜாய்ஸ். யாருக்கு சந்தோஷம், யாருக்கு சந்தோஷம் இருக்கும்? மனசுல உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். இன்னைக்கு மனசுல சந்தோஷம் இருந்தா தான் முகத்துல சந்தோஷம் இருக்கு, முகத்துல சந்தோஷம் இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கு. இன்னைக்கு பல பேருடைய முகத்தை பார்க்கவே முடியாது, பல பேருடைய முகத்தை பார்க்கவே முடியாது. எப்படி? நங்கா மாறி ஊதாரி, புட்டுக்குனா நீனாரி, அழுக்கு மூட்டை மீனாச்சு, மூஞ்ச கழுவி நாளாச்சு, அப்படிதான் இருக்கிறோம் நம்மலாம். இன்னைக்கு பிரியமானவர்களே, அன்னை மரியாளிடத்திலே அழுக்கு இல்லை, அன்னை மரியாளிடத்திலே இருள் இல்லை, அன்னை மரியாளிடத்திலே நாம் பார்க்கிறோம் எந்த பாவமும் அவளை அணுகவே கிடையாது. ஏனென்றால் அவள் பரிசுத்தத்திலே பிறக்கின்றாள், பரிசுத்தத்திலே உருப்பவமாகின்றாள், அந்த தூய ஆவியானவர் நிழலிடுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு தாயை ஆண்டவர் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவிக்க செய்து இந்த உலகத்திலே நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக கொடுத்திருக்கிறார். இதைத்தான் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னை மரியாளுடைய அமல உற்பவ பெருவிழாவை திருச்சபை நமக்கு கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. அதுவும் சிறப்பாக இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு மாபெரும் ஒரு அழைப்பு. இந்த உலகத்தின் ஆசையில், இந்த உலகத்தின் இன்பத்தில், இந்த உலகத்தினுடைய ஆடம்பரத்தில் மூழ்கி வாழ்க்கையை இழந்து போகாதீர்கள். இன்னைக்கு இருக்கிற உலகம் 2 வார்த்தையில சொல்லிடலாம், இன்னைக்கு இருக்கிற உலகத்தை 2 வார்த்தையில சொல்லிடலாம். ஒண்ணு ஆடம்பரம், இன்னொன்னு ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு வாலிப வயசை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த வாலிப வயசுல 2 தான் நமக்கு பிடிக்கும். ஒண்ணு ஆர்ப்பாட்டம், அப்படியே ஜாலியா இருக்கணும், அப்படியே குதிக்கணும், எங்க போனாலும் இன்னைக்கு ஒரே ஜாலி, ஆர்ப்பாட்டம். ஒண்ணு ஆர்ப்பாட்டம், 2வது ஆடம்பரம், ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கெத்து 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 காட்டணும். அதுதான் இன்னைக்கு இந்த வாலிப வயசு. இதெல்லாம் நிலைக்காது, இதெல்லாம் நிலைக்கவே நிலைக்காது. எது நிலைக்கும் அப்படி என்றால் நமக்குள் இருக்கிற குணம். நாம் உயர வேண்டும் என்றால் நம்முடைய குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்முடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் அன்னை மரியாளிடத்திலே நாம் பார்க்க முடியும். அன்னை மரியாளுடைய கேரக்டர், அன்னை மரியாளுடைய குணம். அன்னை மரியாள் இந்த உலகத்துல எல்லா பெண்களை விட அருள் நிறைந்தவராக உயருகின்றார். எனவேத்தான் நாம் பாடுகிறோம், அமலோர் பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்த தாயை வாழ்த்துகிறார்கள். இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லா மக்களும், கோடிக்கணக்கான மக்கள் இந்த தாயை வாழ்த்துகிறார்கள். ஏன்? இவர் அமல உற்பவி. எனவேத்தான் நாம் இந்த மாதாவை பார்த்து நம்ம இயங்குகிறோம். மாமரியே மாதவளே, அவள் மாமரி, மாதவள். ஏனென்றால் இந்த உலகத்தின் மாந்தர்களை எல்லாம் காப்பவள். எனக்கு இந்த உலகத்தின் மாந்தர்கள் நம்ம எல்லாரும் இந்த வாலிப வயதுல நம்முடைய வாழ்வு காக்கப்பட வேண்டும் என்றால் இன்னைக்கு இந்த 2ஆம் பருவம் தொடக்க நாளிலே ஒரு முடிவெடுப்போம். இந்த பருவம் முழுவதும் நான் நல்லதை மட்டும் தேடுவேன், நல்லதை மட்டும் சிந்திப்பேன், நல்லதை மட்டும் நான் செய்ய முயற்சி செய்வேன். இந்த 2ஆம் பருவம், முதல் பருவம் கடந்து விட்டது, 2ஆம் பருவத்தை தொடங்குகின்றோம். இந்த 2ஆம் பருவம் எனக்கு வெற்றியின் பருவமாக மாற வேண்டும். இந்த 2ஆம் பருவத்தில் நான் இந்த கல்லூரியிலேயே ஒரு சிறந்த மாணவனாக, ஒரு சிறந்த மாணவியாக, ஒரு சிறந்த பேராசிரியராக, என் சிந்தனையில் சுத்தம், என் சிந்தனையில் பரிசுத்தம், என் வார்த்தையில் பரிசுத்தம், என் நடத்தையில் பரிசுத்தம். இதோ நானே அந்த அமல உற்பவி மாதாவை போல நான் இந்த கல்லூரியில் அடியெடுத்து வைக்கிற போது, பிரியமானவர்களே, இந்த மாதாவை பற்றி வீரமா முனிவர் பாடுகிற போது அருமையாக பாடுவார். உம்மை நாடி வணங்கும் நரரெல்லாம் கேடிலரே. இந்த உலகத்துல இந்த மாதாவை நாடி தேடி போகிற போது எந்த கேடும் நம்மை அணுகவே அணுகா. ஆக இந்த நாளில, இந்த வாலிப வயசுல தீமைகள் செய்ய நமக்கு ஆசைகள் வரும், சோதனைகள் வரும்,
போராட்டங்கள் வரும். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி நிற்க வேண்டியது அன்னை மரியாள். இந்த அன்னை மரியாளை போல நாம் பரிசுத்தமாக, தூய்மையாக நம்முடைய வாழ்வை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய சொல்லை, நம்முடைய செயலை மாற்றிக்கொள்கிற போது நிச்சயமாய் நீங்கள் வெற்றியாய் மாறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறும். ஆகவே நீங்கள் இந்த கல்லூரியிலே படிப்பதற்கு கடவுள் திருவுளம் கொண்டிருக்கிறார். எத்தனையோ கல்லூரிகள் இருந்த போதிலும் கூட நீங்கள் இந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த கல்லூரியிலே நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கல்லூரியிலே இந்த 2ஆம் பருவத்திலே நீங்கள் சிறு சிறு முயற்சிகள், பேராசிரியர்கள் சொல்லக்கூடிய இன்னைக்கு வார்த்தைகளை கேளுங்கள், அறிவுரைகளை கேளுங்கள். உடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்கள். இந்த வாழ்க்கையில நீங்கள் ஒரு நாள் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய அன்னை மரியாளை போல இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கிற அளவுக்கு உடைய வாழ்க்கை மாறும்படியாய் நீங்கள் மாற வேண்டும். அதற்கு உங்களுடைய சிந்தனை, சொல், செயல் இவற்றை நீங்கள் பரிசுத்தமாய், தூய்மையாய் மாற்றிக்கொள்கிற போது இந்த உலகம் உங்களை நிச்சயமாய் திரும்பி பார்க்கும். அதற்காக தொடர்ந்து அன்னை மரியாள் வழியாக நம்முடைய கல்லூரியையும், நம்முடைய கல்லூரியில் இருக்கிற எல்லா பேராசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் மாதா வழியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம். ஏதோ இந்த கல்லூரிக்காக உழைக்கின்ற, நமக்கு உதவி செய்கின்ற நம்முடைய குடந்தை மறைமாவட்ட ஆயர், குருக்கள், சிறப்பாக நம்முடைய கல்லூரி செயலர் தந்தை அருட்தந்தை அகஸ்டின் அடிகளார், அவருடைய கருத்துகள், அவர் எடுக்கிற முன்னெடுப்புகள் அனைத்திலும் கடவுள் வெற்றி தரும்படியாகவும், வரக்கூடிய இந்த 2ஆம் பருவத்தில் கல்லூரியினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் எடுக்க போகிற புது புது முயற்சிகள், புது புது திட்டங்கள் அனைத்தையும் அன்னை மரியாளின் வழியாகவும், நம்முடைய கல்லூரியின் பாதுகாவலர் பேதுருவின் வழியாகவும் இந்த நாளிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். எழுவோம். நம்பிக்கை அறிக்கை. எல்லாரும் எழுந்திருப்போம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆசியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றிகொண்டார். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரல் இருந்தவன் வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். தூய்மையே உருவான கடவுள் அன்னை மரியாளை அமல உற்பவைக்க செய்த ஆண்டவர் சிறப்பாக நம்முடைய கல்லூரியிலே பயிலக்கூடிய ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும், பேராசிரியர்களுக்கும் இதோ அவருடைய அமல உற்பவத்தின் வழியாக கொடுக்கிற அத்தனை ஆசிகளையும் நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு தேவையான அருளையும் ஆசிரையும் வேண்டி இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். அன்பே உருவான இறைவா,
உம்மால் உருவாக்கப்பட்டு இன்று வரை நிலைத்து நிற்கும் திரு அவையை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். திரு அவையின் உறுப்பினர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் போன்றோரை நிறைவாக ஆசிர்வதியும். இவர்கள் அனைவரும் சுயநலம் பாராது ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி பணிகளை தாங்கள் செயல்களால் சிறப்புடன் ஆற்றிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை படைத்தவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் பணம், பட்டம், பதவி, புகழ், பெருமை போன்றவற்றை சேர்க்காமல் மக்களின் தேவைகளை நிவர்த்தி செய்து அவர்களோடு ஒன்றுபட்ட தலைவர்களாக வேறுபாடில்லா நாட்டை உருவாக்க உமது ஆசிரை பொழிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் கல்லூரியின் அடித்தளமே எம் இறைவா, எமது கல்லூரியை நிர்வகித்து வரும் செயலர் மற்றும் முதல்வர் தந்தையையும், பணிபுரியும் பேராசிரியர் பெருமக்களையும், கல்வி பயிலும் மாணவ மாணவிகளையும் நிறைவாக ஆசிர்வதித்து நல்ல உடல் நலனை தந்து கல்லூரிக்காக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெற்று வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கண் கொண்டவரே எம் இறைவா, யாரும் இல்லாத சிறு குழந்தைகளையும் முதியவர்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களது தேவையை நிறைவு செய்து எந்நாளும் அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ துணை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசிரை பொழிபவரே எம் இறைவா, இன்று திருப்பலியை தலைமையேற்று நடத்தும் அருத்தந்தையையும் பலியில் உள்ள அனைத்து அருத்தந்தையர்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் நலனை கொடுத்து ஆசீர் வழங்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு நிமிடம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், நம்முடைய பெற்றோர்களுடைய தேவைகள், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், மேலுமாய் நம்முடைய கல்லூரியில சிறப்பாக எதிர்கால குருக்களாக மறை மாவட்டத்திற்காக தங்களையே தயாரித்துக் கொண்டிருக்கிற அருட்சகோதரர்கள், அவருடைய தேவைகள், எதிர்கால அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு, இவற்றிற்காகவும் ஜெபிப்போம். மேலுமாய் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக உதவி செய்த உபகாரிகள், இதுவரையிலும் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் உதவி செய்திருக்கிறார்கள். இடத்தை வாங்க உழைத்து மரித்து போன அருட்தந்தையர்கள், இந்த இடத்திலே இடம் உருவாக உழைத்த எல்லா நல்ல உள்ளங்களையும் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தெய்வம், உம்மால் கூடும் எல்லாம் கூடும் நாங்கள் நம்புகிறோம். அன்னை மரியாளிடம் ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து உமது வல்லமை எழுந்து செயல்படும்படியாகவும் இந்த கல்லூரிக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் தீமைகளையும் நீரை அகற்றி ஆண்டவரை நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் உழைக்கவும் ஓடவும், ஆண்டவரே இங்கு படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்லதொரு எதிர்காலத்தை காணும்படியாகவும் ஆண்டவரை தொடர்ந்து உமது கரம் இந்த கல்லூரியின் மீதும் பிள்ளைகள் மீதும் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமில்லாமல் வந்தேன் போதுமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. மரபலை கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளை கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே,
மடுக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் மடுக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் தந்தருக்கே பெற்றிடவே என்றவரே உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் மல்லி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான அந்த தெய்வீக திருப்பலியை எல்லாம் அல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது திருப்பலியின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையேற்றபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமலவருப்பவ பெருவிழாவில் நாங்கள் உபகெடுக்கும் மீட்பின் பலிபொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அன்னை மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்தும் நீர் உமது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, அமல உறுப்பவ பெருவிழா நாளிலே நாங்கள் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினீர். உமது நிறை அருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்றை எழில்மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னியை எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கன்னியை உம் மக்களுக்காக பிறந்து பேசுபவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்க செய்தீர். ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதரிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதரிலே ஓசன்னா. மண்டியிடுவோம். சிறப்பாக நம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். நாம் எடுக்கிற எல்லா விதமான முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வாலிப வயதில் நீங்கள் பரிசுத்தமாய் ஆண்டவரை நாடி தேடுகிற போது அவரே உங்களை ஆட்கொள்ளுகிற தெய்வம். அபிரகாமை அழைத்து எனக்கு பணிந்து நட, எனக்கு முன் மாசற்றவனாய் இரு என்று சொன்ன ஆண்டவர் உங்களையும் அழைக்கிறார். மாசற்றவர்களாக மாற்றவே உங்களை தேடி வருகிறார். தெய்வத்தை வரவேற்போம், ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஜீவானந்தம் எல்லா திருநிலையினரும் அது திருப்பிடத்தை சூழ்ந்துள்ள எங்களுடைய குழந்தைகள் மற்றும் இங்கு குடி வந்திருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்களுடைய அன்னையுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித பேதுரு மற்றும் புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்னை மரியாளை போல நாமும் நம்முடைய வார்த்தையில், சொல்லில், செயலில் நாம் அமல உறுப்பவர்களாக நாம் வாழ வரவேண்டி சேர்ந்து ஜெபிப்போம். உலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் இந்த வாலிப பிள்ளைகளையும் பேராசிரியர்களையும் எங்கள் கல்லூரியையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுள்ள உமை மன்றாடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்களை பாராமல் நாங்கள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற உன்னத தெய்வம். தெய்வத்தின் திருவிருந்தருக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமீன். உன்னோடு நானும் இருந்து உன்னில்லம் நானும் வந்து தங்குவே. எனினும் என்னை நீ தேடி என்னில்லம் வந்தாயே. என்னகம் உனை நான் ஏற்க என்றும் தகுதி நான் எனினும் என்னை நீ தேடி என்னில்லம் வந்தாயே. உன்னையே ஏற்பேன், என்னையே இழப்பேன், என்னை பகிர்ந்திடுவேன். உன்னிலே வாழும் வந்து தங்குவேன். அதை நீ அறிந்து நாடி வந்து இம்மடம் உனை நான் அன்பு செய்ய ஆவல் நான் அதை நீ அறிந்து நாடி வந்து என்னோடு நின்றாயே. மகிழ்வேன், உன்னை தொடர்ந்திடுவேன், உன்னை போல் வாழ்ந்திடுவேன். வா இறைவா, வா இறைவாய் வா, உன்னோடு நானும் இருந்து உன்னில்லம் நானும் வந்து தங்குவேன். அனைவரும் எழுந்திருப்போம். மரியே, உம்மை பற்றி மாட்சிக்கு உரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் நீதியின் கதிரவனும் எங்கள் கடவுளுமாகிய கிறிஸ்து உம்மிடமிருந்தே தோன்றினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவாம், புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலம் அளிப்பதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிரி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக மனித இனத்தை கன்னிவரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அன்னை மரியாளின் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. என்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்களையும் குடும்பங்களையும் குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாளை போல தூய்மையான உள்ளத்தோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக, புனித பேதுருவே, புனித பவுலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய சகல புனிதர்களே, புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்னுடைய காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.